ஹலோ ட்ரேடர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் தமிழ் ஸ்டாக், நான் சுந்தர். ஸோ ரெகுலராகவே நம்ம சின்னப்பேர் தேடிட்ட லெவல்ஸ் போட்டுக்கிட்டு இருந்தோம். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் அட்வான்ஸாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட டீம் ஹெச்எல்சி அப்படிங்கிற கோர்ஸ் யாரெல்லாம் லேர்ன் பண்ணவங்க நம்மக்கிட்ட ஆன்லைன் கிளாஸஸ். ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு அப்டேட்டாகவே லைவ் மார்க்கெட்டில் வந்து எப்படி மார்க்கெட் அப்ரோச் பண்ணணுங்கிற டாபிக் போய்கிட்டு இருக்கு. ஸோ அந்த அப்ரோச்சோட வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. ஸோ லைவ் மார்க்கெட்டில் எப்படி மாதிரி ஒரு டிஸ்கஷன் இருக்குது, எந்த அளவுக்கு சைக்காலஜிக்கல் ஃப்ரீயாக நம்ம ட்ரேட் பண்ணணும், எந்த அளவுக்கு காமெடியாக கொண்டு போகணும் லைவ் மார்க்கெட்டில் அப்படிங்கிற ஒரு பர்சனல் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணியிருப்பேன். அதில் ஒரு என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கும். அது எந்த கான்செப்ட்டில் எப்படி எடுத்தோம் அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த வீடியோ அப்படிங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸோ அதனால் இந்த வீடியோ பார்க்க முன்னாடி டிஸ்க்ளைமர் பார்த்துக்கோங்க. தென் இந்த வீடியோ அப்படிங்கிறது உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு கான்ஃபிடன்ட் கொடுத்தது, தென் நம்மளுடைய தமிழ் ஷோக்கோட மென்டார்ஷிப் உங்களோட கருத்து என்னங்கிறத மறக்காமல் கவையில் கமெண்ட் பண்ணுங்கள். தென் நெக்ஸ்ட் மென்டார்ஷிப் அப்படிங்கிறது ஏப்ரல் ஃபஸ்ட் வீக்கில் ஸ்டார்ட் பண்ணுறது. யாரெல்லாம் வில்லிங்காக இருக்கீங்களோ ஸோ கண்டிப்பாக வாட்ஸ்அப் நம்பர் 7598070604 நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸ் வாங்கி கேட்டுக்கலாம். தென் கிளாஸ் முடித்ததுக்கப்புறம் 1 மந்த் உங்களுக்கு ஃப்ரீ ஆக்சஸ் இன் ஹெச்எல்சி அண்டர் கிரவுண்ட் குரூப். ஸோ எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம லேர்ன் பண்ணதை எப்படி லைவ் மார்க்கெட்டில் அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிற என்னுடைய ஒரு சைக்காலஜிக்கல் எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுவேன். ஓகேங்களா? வீக்லி 2 days. மேபி இந்த கேண்டில்ஸ் க்ளோஸ் ஆகும் போது இங்கே ஒரு ஹேமர் வந்துச்சுன்னா ஒரு சின்ன ரிஸ்க் இருக்குது. இப்போ வந்து மறுபடியும் கன்சல்டேஷன் லோவே பிரேக் அவுட் ஆயிடுச்சுங்க. இதுலங்க புட் சைடு அந்த கிரீன் கேண்டில் கன்சல்டேஷன் இது வந்து இப்போதைக்கு மேலே பிரேக் அவுட் பண்ணிவிட்டு இந்த புல் பேக்கில் கீழே வந்துருக்கு. அப்படி பார்க்கணும். இல்லை இன்னும் காலையில் பேஸ் பிரேக் அவுட்கான புல் பேக்லேயே இருக்குங்க. அந்த மாதிரி கண்டிஷன். இப்போ கால் வேணும்னாலும் இந்த மொத்த லெவல்ஸுக்கு மேலே போனால் தான் காலும் வரும். ப்ராபபிலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துமே அடைக்கிறதுக்கான காரணம் 2 சைடு மாற்றி மாற்றி இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். மேபி கேமராவோ இல்லை ஒரு பையிங் எல்லாவோ ஃபார்ம் ஆச்சுன்னா அந்த இடத்துல நம்ம ரிஸ்க் பற்றி யோசிக்கலாம் மார்க்கெட்டில். என்னோட சாய்ஸ் இது வந்து. அப்போ எடுத்து எவ்வளோ ஸ்டாப் லாஸ் வருங்கிறத பார்த்துக்கணும். ஜஸ்ட் வாட்ச் பண்ணுங்கள் என்ன மாதிரி சாரியாக போகுதுன்னு. ட்ரேட் பண்ண வேண்டாம். ஏன்னா இன்றைக்கி கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. எப்போவுமே இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, எப்போல்லாம் நம்மளுடைய சீசா மெத்தேட் வந்து கொஞ்சம் ஸ்ப்ரெட்டாக இருக்குது அப்போலாம் அந்த மூமெண்டம் நல்லாயிருக்கும். எப்போல்லாம் பக்கத்தில் சீசா மெத்தேட் வருதோ அப்போல்லாம் மார்க்கெட் பயங்கரமாக இருப்பான். அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். 130 லெவல் சொல்கிறீங்களா மாஸ்டர்? அந்த 130 லெவல், இந்த 130 லெவல்ஸ் அப்படிங்கிறது இவனுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. அதே போல் இவன் வந்து எல்லா லெவல்ஸும் கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்கான் கண்டிஷன் வைஸ். அதாவது இப்போ 89 எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த 89 அப்படிங்கிறதுக்கு கீழே தான் தலைவர் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்காரு. ஸோ எல்லா லெவல்ஸும் கீழே இருக்கனால இவனுக்கு தான் ஃபேவரட்டி வந்து அதிகமாக இருக்குது மார்க்கெட்டில். கால் எல்லா லெவல்ஸும் கீழே இருக்கனால புட்டோட ஃபேவரட் தான் கொஞ்சம் நல்லா இருக்குது இப்போதைக்கு மார்க்கெட்டோட கண்டிஷனில். ஸோ க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. வாட்ச் பண்ணி பாருங்கள். அவசரப்பட்டு யாரும் எடுக்காதீங்க. ஜஸ்ட் என்ன நடக்கும் பாருங்கள். இதோட அனலைஸ் நம்ம பண்ணியிருக்கோம்ல, அனலைஸ் பண்ணி மார்க்கெட் என்ன மாதிரி ரியாக்ட் ஆகுதுன்னு பாருங்கள். யாராவது என்ட்ரி போட்ட மாதிரி சவுண்டு கேட்குது. வாட்ச் பண்ணி தானே ஏன் சொன்னேன். இப்போது இந்த இடத்துல நம்ம ஒரு ரிஸ்க் வைக்கணும். எங்கள் எக்ஸாம்பிளுக்கு இது வந்து நான் ஒரு லாங் பொசிஷன் கொண்டு போகிறேன் அப்படின்னா இது என்னோட என்ட்ரி, இதுக்குள்ள ஸ்டாப் லாஸு 11 பாயிண்ட்டுக்கு மேலே ஸ்டாப் லாஸ் வைக்கிறேன். டார்கெட்டுங்கிறது நான் ப்ரீவியஸோட அந்த ஹை பாயிண்ட் வைக்கலாம். 40 பாயிண்ட் வரைக்கும் என்னோடய டார்கெட் வந்து நான் ஏம் பண்ணலாம். அப்போ நான் 1:3ங்கிற ரிஸ்க் தான் எடுக்கிறேன். அந்த இடத்துல எனக்கு அடித்தா 10 to 12 பாயிண்ட் ஸ்டாப் லாஸு. டார்கெட்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரேஞ்சு போகும். இது எத்தனை பேருக்கு கொடுக்கும் இந்த மாதிரி ஒரு டார்கெட் அப்படிங்கிறது நம்ம கொஸ்டின் மாதிரி கேட்டுக்கலாம் இந்த இடத்துல. இது வந்து ஒரு ஹெல்த்தியான ட்ரேடிங் ஸ்டைல் தான் நம்ம இப்போ பார்க்குறல. இது ஏன் எடுக்கிறோம் அப்படிங்கிறத எக்ஸ்ப்ளனேஷன் லைவ்ல சொல்லிடுறேன். ஏன்னா எல்லாத்தையும் கீழே இருக்கான், அதனால் ஒரு ஃபேவரட் இருக்குது எனக்கு மார்க்கெட்டில். இது சீசா லெவலுக்கு கீழே இருக்கும்போது இது 41க்கு தான் வரணும்னு யோசிக்கலாம். 41 வரணும் கண்டிப்பாக. இன்னுமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்குள்ளே இருக்கான். கொஞ்சம் டிசிஷன் மேக் பண்ணுறது கஷ்டம்தான்.
பட் இருந்தாலும் லோ பிரேக்கோ சஸ்டைனபிள் லோவில் லைட்டில் ஒரு ஷூட்டிங் ஸ்டார் மாதிரி ஃபார்மஸ்னால நான் இந்த இடத்துல ஏன் எடுக்கக்கூடாதுன்னு நான் யோசிக்கணும்ல. நம்மளோட கண்டிஷன் முடிய கண்டிப்பாக ஏன் எடுக்கக்கூடாது, நான் இதை எடுக்கலாமே அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம யோசிப்போம். இன்னொரு கன்ஃபர்மேஷன் வேணும்னா இன்னொரு கேண்டிலுக்கு வெயிட் பண்ணுங்க. ஆமாம், என்ன வெயிட் எடுக்கணும் எடுத்துடணும், என்ன வெயிட் பண்ணிகிட்டே இருந்தால் என்ன ட்ரேட் பண்ணுறது. எவ்வளோ நாள் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. இந்த 16 பாயிண்ட் முடிஞ்சு போச்சு. ரிஸ்க்குன்னு எடுக்கணும்னு நினச்சி எடுத்துடணும், ரொம்ப திங்க் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. ஏன்னா ட்ரேடிங்கில் வந்து 2 விஷயம், ஒன்று வந்து ரிவெஞ்சு, இன்னொன்று வந்து ஃபோமோ. எடுக்க வேண்டிய இடத்துல எடுக்க மாட்டோம். மாஸ்டர் இல்லை மாஸ்டர், ஆக்சுவலாக நான் இந்த சென்செக்ஸ் எக்ஸ்பைரி அப்போ என்ன பண்ணுவேன்னா, நான் நிஃப்டியை பேஸ் பண்ணி நம்ம இது 2 சார்ட்டையும் பக்கத்துல வச்சுப்பேன். ஆனால் ஒரு பயம், ஏன்னா அதில் பார்த்தீங்கன்னா நம்ம 40 பாயிண்ட் 50 பாயிண்ட் தான் வந்து ஸ்டாப் லாஸே வந்து வரும் கரெக்டா. ஆனா ரொம்ப எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா சில டைம்ல வந்து நமக்கு ஒரு 10 பாயிண்ட்லாம் வந்து ரிஸ்க் வரும். அந்த டைம்ல நான் யோசிப்பேன், ஐயோ இது போடலாமா வேணாமான்னு யோசிக்கும். பாத்தீங்கன்னா அடுத்த கேண்டில் தான் நம்ம கரெக்டா எல்லாமே தெரியும். ஆனா அடுத்த கேண்டில் பாத்தீங்கன்னா 150 பாயிண்ட் 200 பாயிண்ட் வந்து அந்த சிங்கிள் கேண்டில். நான் தான் இதுல வந்து ஃபர்ஸ்டே சொன்னல, நீங்க வந்து இந்த கேண்டில் ஒரு ஃபுல் கேண்டில் ஃபார்ம் ஆன என்ட்ரிலாம் ஒரு விஷயம் சொன்னேன் பாத்தீங்களா. இதுதான் நம்மளோட ஸ்பான்டேனியஸ் திங்கிங். இந்த இடத்துல இதான் நடக்கணுங்கிற நம்ம இன்னும் கூட யோசிக்கணும். நான் ஏன் அதை எதிர்பார்க்குறேன் இந்த இடத்துல, ஏன்னா எல்லாத்துக்கும் கீழே இருக்கேன், எல்லாத்துக்கும் மேலே இருக்கான். எல்லாத்துக்கும் மீன்ஸ் இவனோட லெவல்ஸ் ஓரளவு கீழே போயிட்டா கண்டிப்பாக மேலே போகிறக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ ஒரு பைக் கையில் கிடச்சிச்சுன்னா எனக்கு நான் இப்போ சொல்லலை, இங்கேயே நான் சொல்லிட்டேன் கரெக்டுங்களா. ஆமாம் ஆமாம், இந்த ஸ்டேண்ட் இருக்கும்போது ஒரு பைக் இருந்துச்சுன்னா நம்ம ரிஸ்க் எடுக்க ரெடியாக இருக்கணும் அப்படிங்கிறது. இந்த செப்பரேட் கேண்டில்லாம் ஃபார்ம் ஆகி வரும்போது யூஸ் ஆகும். இப்போ 940 கேண்டில் வந்து ஒரு இன்சைட் கேண்டிலாக இருந்தது, அடுத்து வந்த ஹேமர் வந்து ஒரு செப்பரேட் கேண்டிலாக வந்துருக்கு. நான் ஒரு விஷயம் நினச்சிருக்கேன் இப்போ கொஞ்ச நாளாக, எனக்கு நம்மளோட டீம் வந்து சக்ஸஸ் பண்ணிக்கணும் மைண்டு மாறிடுச்சு. அதனால் வந்தால் ட்ரேட் கொடுத்துட்டு தான் போவேன், ட்ரேட் இல்லைன்னா வரமாட்டேன். சீரியஸ்லிங்க போதும், நம்ம நிறையா சம்பாதிச்சு ஆப்ஷன் ட்ரேடிங்லேயும் சரி ஈக்விட்டிலையும் சரி. அதனால் நம்ம மக்களுக்கு சேவை பண்ணணும், அந்த சேவை வந்து ஃப்ரீயாக காஸ்ட்டில் பண்ணக்கூடாது, ஆனால் மதிப்பெல்லாம் போயிடும். ஓகே, ஸோ என்ட்ரி எடுத்திங்கன்னா ஒரு 17 பாயிண்ட் பேருக்கு பார்க்கலாம். டார்கெட் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். மாஸ்டர் இது நீங்க 1 மினிட்ல பாத்தீங்கனாலும் அது உங்களுக்கு கிளியரா கொடுத்திருக்காங்க மாஸ்டர். 1 மினிட்ல நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன், நீங்க ஹச்எல்ஸ்ல மல்டி டைம் ஃப்ரேம் போக வேண்டாம், கன்ஃபியூஸ் ஆகும். ஓகே ஓகே ஓகே, நீங்க சொல்லிட்டீங்க, அதனால எனக்கு போய் பாத்துக்கிறேன். ஹேம்பருங்கிறீங்களா? இல்ல இல்ல, இதுல இண்டெக்ஸ்ல சொல்றேன். இண்டெக்ஸ் ஓகே, செக் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு லோ பிரேக் அவுட்டா? ஆமா சார், அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பேஸா கன்சிடர் பண்ணலாம்ல, அந்த கீழ விழுந்திருக்கு இந்த ஹெல்த் ட்ரீட்மென்ட்ங்க. அந்த 0.5 கரெக்ட்டா. சோ அதுதான் நான் மார்க் பண்ணி வச்சிருந்தேன். ஓகே ஓகே, சோ பிளான் டு எண்டர் அப்படினா யோசிக்க கூடாது, அடிச்சிரணும். ஆனா வரத பாத்துக்கலாங்க அப்படிங்கிற மாதிரி இறங்கிரணும். ஆனா மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, அன்னைக்கு வந்து ஒரு ட்ரேட் நல்லா வந்துச்சுனா ஓகே ஃபைன், இல்லனா அந்த மைண்ட் செட் ஒரு ஸ்டாப் லாஸ் அடிச்சுனா ஓகே கிளியர், பரவாயில்லை நாளைக்கு பாத்துக்கலாம், அவ்வளவுதான். நான் கிளாஸ் முடியும் போது ஒரு அப்டேட் சொல்றேன் ஏப்ரல் மந்த்துக்கு. அது யாரெல்லாம் வில்லிங்கா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு டைரக்ட் மெசேஜ் பண்ணுங்க. ஆஃப்லைன் கிளாஸா மாஸ்டர்? தீபாவளி புத்தூர் ட்ரிப்பா மாஸ்டர்? நானே எப்படா சாட்டர்டே சண்டே ட்ரிப்பு போகலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். போயிடலாம் மாஸ்டர். நான் ஆல்ரெடி போயிட்டேன் சின்ன சொல்லி, அதாவது குரூப்ல இருக்க பாண்டிபுரம் தான் கூப்பிட்டு போனார் என்ன. ஓ ஏங்க இந்த மாதிரி லைவ் வரனால கான்ஃபிடன்ட் கூடி இருக்கா மாஸ்டர்? கிளியரா புரியுது. லைக் என்னன்னா தனியா உட்கார்ந்தோம்னீங்களா, இதுவா அதுவா அதுவா இதுவா, ஏன்னா சம்டைம்ஸ் வந்து நம்ம சுதர்ஷன் ப்ரோ போடுவாரு, சிவதரன் ப்ரோ போடுவாரு. ஓகே, அது என்ன ஆகும்னா கிளியரா புரியும். பட் ஏன்னா நம்ம தனியா உட்காந்து போய் எது நம்ம இப்போ நீங்க கன்சல்டேஷன் ஆச்சா மார்க்கெட்ல? இப்போ கன்சல்டேஷனா நம்ம எதை கன்சிடர் பண்ணலாமா? 2 கேண்டில் கன்சல்டேஷன் அந்த மாதிரி ஏதாவது ஆச்சா? இல்ல ஓகே, எவ்வளோ கிடைச்சிருக்குன்னு பார்த்துடலாமா? இப்போதைக்கு 24 பாயிண்ட், 25 பாயிண்ட் வந்து. சோ குட் மாஸ்டர். இதெல்லாம் பார்த்தாங்க.
2 வருஷம் கஷ்டப்படும் போது பார்த்தீங்கன்னா எனக்கே அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும். ஒரு நாளைக்கு 100 பாயிண்ட்லாம் எடுத்திருக்கேன் நிஃப்டியில். இப்போல்லாம் மாதிரி இருக்கு. சீரியஸாக என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் வந்து ப்ரோ நான் பெருசாக அப்படி 10-15 வருஷம் கிடையாது, மொத்தத்துக்கே 4 வருஷம் தான் இருந்திருக்கோம். ஆனால் இந்த ஹெச்எல்சி கான்செப்ட் நான் தெரிஞ்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா போன கண்டிப்பாக மாற்றினாங்க ப்ரோ குவான்டிட்டி மறுபடியும் நவம்பர் 15 25 25 கூட சூப்பர் ட்ரேடு ப்ரோ. அந்த 25லேருந்து எக்ஸ்பீரி சேஞ்ச் பண்ணாங்க பார்த்தீங்களா, அது வந்து மார்க்கெட்டோட சென்டிமெண்ட்டே பழகிட்டாங்க எல்லாருமே. டென்ஷன் ஆயிடுச்சு எனக்கெல்லாம், என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்கிற மாதிரி போச்சு. நானே டென்ஷன் அம்பலத்தை கீழே போடலாமான்னு நெட் டிஸ்கனெக்ட் ஆகிட்டே இருக்கு. அதுக்கு அடுப்புல உட்காந்துருக்கேன். அடுப்புல உட்காராதீங்க ப்ரோ. யாரு சுதரன் ப்ரோவா? பட்டாசல்ல உட்காந்து கடுப்பா இருக்காதீங்க. மாஸ்டர் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்காங்க. அதுதான் ட்ரேட் பண்ண விட மாட்டேங்கிறாங்க. ஐயோ ட்ரேட் பண்ண விட்டுங்களா? நெட்வொர்க் மாஸ்டர் ஆசையை ரிகவர் பண்ணியாச்சு, ப்ராஃபிட் எடுத்தாச்சு. done and dusted. That's enough for today. அவ்வளவுதான் மிஸ்டர். ஆமா, தமிழ் ஸ்டாக் சுந்தர் வந்தாங்கன்னா ட்ரேட் கொடுக்காம போக மாட்டான், கொடுத்துட்டேன். ஆனா பாக்குறவங்க பார்க்க முடிஞ்சீங்கன்னா ஓகே சூப்பருங்க. ஆனா இதான் எனக்கு ட்ரேடான ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே நானே எடுத்துட்டேன் மாஸ்டர், எடுத்து முடிச்சிட்டேன் மாஸ்டர். ட்ரேட் பரவாயில்லையே, நெட் லிமிட் எடுக்கிறீங்களே. ஆனா லாஸ் இருந்ததை ரெக்கார்ட் பண்ணி முடிச்சிட்டேன். ஓகே ஓகே 32 பாயிண்ட். சரி, இப்போ ஒரு விஷயம் நான் உங்களுக்கு இந்த இடத்துல சொல்லிடுறேன். நான் ஏன் இந்த ஃபர்ஸ்ட் இடத்துல வந்து இந்த இது போடாமல் செகண்ட் இடத்துல போட்டேன் சொல்லுங்க. இங்கேயும் ஹேமர் தான் ப்ரோ, ஆனால் இங்கே நான் இது போடலையே. ஏன் இங்கே போட்டேன்? மாஸ்டர் அந்த கேண்டில் வந்து ஹேமர் கிராஸ் ஆகல கரெக்டா? ஏன்னா பாடி வந்துட்டு க்ளோஸ் ஆகல ப்ரீவியஸ் கேண்டில். அதெல்லாம் கிடையாது. ஓகே ரீசன் ரெண்டு சைடும் கரெக்டான ஹேமர் வரணும். அப்படிலாம் இல்ல இது ஹையஸ்ட் பாயிண்ட்ல வந்து அந்த ஸ்டாப் லாஸை விட ரிவார்ட் வந்து கம்மியா இருந்தா மாஸ்டர். அப்படிலாம் இல்லை, எதுவுமே கிடையாது. என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா லெவல் புரியல. இந்த லெவல் வந்து நீங்க சொன்ன மாதிரி அந்த ஸ்னைப்பர்ல அந்த 89 கீழே இருக்கிறதுனால அப்படிலாம் கிடையாதுங்க. எதனால நான் சொல்லட்டா, எஸ்எம்சி லைட்டாக காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன் இந்த இடத்துல 50%. ஆமாமா லோ எல்லோ. ஓகேங்களா, அதனால வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ நீங்கள் யாரெல்லாம் ட்ரேட் எடுத்தீங்க எல்லாத்தையுமே வாழ்த்துக்கள். ட்ரேட் எடுக்கலாம்னு பிரச்சனை இல்லை, நம்ம அடுத்தடுத்து ட்ரேட் எடுப்போம். ஓகேங்களா, இதோட டார்கெட் ஸ்டில் கோயிங் தான். இது வரைக்கும் போகிறக்கான வாய்ப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா போதும். தட்ஸ் எனஃப் ஃபார் டுடே ஐ திங்க். ஓகே, நம்ம டார்கெட் அடிச்சுட்டோம்ல, போதும்ல. சரி, லைவ் போதுங்க. நான் கொஞ்சம் ஃபங்க்ஷன் போக வேண்டியிருக்கு. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி நான் அப்டேட் பண்ணுறேன். அதனால் விட்டுருங்க. ஓகேவா? தேங்க்யூ. எஸ், ஸோ இது வரைக்கும் நீங்கள் பார்த்த வீடியோ அப்படிங்கிறது நம்ம லைவில் நம்மளோட குரூப் டிஸ்கஷன் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தோம், எப்படி அந்த 40 பாயிண்ட் பிடிச்சோம் அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. இப்போ ரெகுலராக நம்ம பார்க்கக்கூடிய போஸ்ட் மார்க்கெட் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்னைப்பர் தியரியோட பாயிண்ட் லெவல் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா மார்னிங் அப்படிங்கிறது சில்வர் மெம்பர்ஸ் அண்ட் கோல்டு மெம்பர்ஸுக்கு வந்து நம்ம யூடியூப்லேயே கொடுத்துருவோம். ஸோ யாராவது வேணும்னு நினச்சிங்கன்னா அந்த சில்வர் அண்ட் கோல்டு மெம்பர்ஸ் வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, ஸோ அப்போ இன்றைக்கி வந்து 22,500 அப்படிங்கிறது தான் ஃப்ளோ ஃபைண்டர். அப்போது மார்க்கெட் 22,500 கால் ஆப்ஷன் 61.8225 அப்படிங்கிற லெவல்ஸை பிரேக் அவுட் சஸ்டைன் லோ போச்சுன்னா புட்டுக்கான ப்ராஃபிட் புக்கிங் கிடைக்கும். அதே போல் 22,500 புட்டு 61,825 கீழே போனால் மட்டும்தான் காலால் மார்க்கெட்டில் பேனிக் அப்படிங்கிற சமயம் நடக்க முடியும். தான் கண்டிஷன். ஓகேங்களா? இந்த காம்பில் நீங்கள் நம்ம ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபோக்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ அது போக நம்மளுடைய பேட்டர்ன் வைஸ் பார்க்கும்போது இன்றைக்கி காலையில் சொல்லியிருந்தோம், இந்த லெவல்ஸுக்கு மேலே இருந்தால் பையிங், இந்த லெவல்ஸுக்கு இருந்தால் செல்லு அப்படிங்கிற மாதிரி விஷயம் சொல்லியிருந்தோமா? ஓகே, ஸோ இதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி இருந்தது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட ஃபஸ்ட்டு கேண்டிலுங்க. ஸோ எக்ஸாக்டாக சொல்லணும்னா இந்த ஃபஸ்ட்டு கேண்டில் அப்படிங்கிறது நம்மளுக்கு என்ன பண்ணிட்டான், ஸ்னைப்பர் தேரி பாயிண்ட்டு 22,500 புட்டு 61 கீழே போக மாட்டேன்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறான். ஓகேங்களா? அப்போ அடம் பிடிக்கிறான் அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு கீழே போனால் தான் காலோட பேனிக் ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது நடக்கணும்.
கீழே போக முடியல. பின்ன எப்படி கால் பேனிக் ஆகும்? அப்போ கால் பேனிக் ஆகாது. கரெக்டுங்களா? அப்போ என்ன பண்ணுவோம், நம்ம உடனே அடுத்த காம்போ எடுத்து பார்ப்போம். 22,500ஓட கால் வந்து ஸ்னைப்பர் தியரியை பிரேக் அவுட் பண்ணி பிலோ இருக்கான்னா 22 அது கூட புட் த மணி, புட்டோட அவுட் த மணி. ஸோ 400ஓட புட்டு ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுறான்னு பார்ப்போம். ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல புட்டு வந்து ஸ்ட்ராங் ஆக மாட்டேங்குது, அதனால் காலை பேனிக் ஆகல. அப்போ அங்கே என்ன பண்ணுவோம், எனக்கு கால் அப்படிங்கிற ஸ்ட்ராங் ஆகிட்டு புட்டை ப்ராஃபிட் புக் பண்ண வைக்கணும். ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 10 மணிக்கு 61.83 பிரேக் அவுட் பண்ணால், அதே போல் இந்த பிளேஸில் இருக்கக்கூடிய 64ங்கிற ஸ்கொயர் நம்பர் அபோவ் மார்க்கெட் ட்ரேட் ஆக ஆரம்பித்தான். இல்லை ஒரு விஷயம் நல்லா நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்போம், ஒரு ஹெச்எல்சி அப்படிங்கிறது ஸ்னைப்பர் தியரியோட என்ட்ரி அப்படிங்கிறது ஹெச்எல்சியோட 50% டார்கெட்டாக இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஸோ இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா நம்மளோட என்ட்ரி பாயிண்ட் இங்கேயே எடுத்து பீப்புள்ஸை வந்து 40 பாயிண்ட்டுக்கு வெயிட் பண்ணி ப்ராஃபிட் புக் பண்ண சொன்னோம். பட் அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இது ஓவராலாக ரெடி பாருங்கள், இந்த இடத்துலேருந்து ஓவராலே 68 பாயிண்ட்டு. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா அந்த 50% நம்ம டார்கெட்டே முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த 10 மணி கேண்டில் பிரேக் அவுட்டு கொடுத்து ஃபுல் பேக்கு சஸ்டெயின் பண்ணி இங்கேருந்து அதுக்கப்புறம் ரேலி கொடுத்துருக்கான். ஸோ சினாரி தெரியுதுங்களா? அதனால நம்ம என்ன சொல்கிறோம், ஸ்னைப்பர் தியரியை விட ஹெச்எல்சிங்கிறது அட்வான்ஸ்டு ஒன்று சொல்கிறதுக்கான ரீசன். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருச்சு. ஓகே, இப்போ இது கொடுத்துருச்சு, ஏன் ஃபர்தராக மார்க்கெட் மேலே போகலைங்கிறது ஏன் திரும்பிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு மெயின் திங் நம்ம வந்து ஒரு விஷயத்தை யோசிக்கணும். மார்க்கெட்டோட ட்ரெண்டு அப்படிங்கிறது என்ன சொல்லியிருந்தோம், நம்ம மார்னிங் சில்வர் மூவ்ஸ் தெரியும், மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது புல் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். கரெக்டுங்களா? இப்படி தான் மார்க்கெட் போய்கிட்டு இருக்குது. அப்போ இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் கீழே வருதில்ல ப்ரோ அப்படின்னா, ஒரு அப் ட்ரெண்ட் மார்க்கெட்டில் இப்படி வரும்போது இங்கே இருக்கக்கூடிய பையிங் ஆர்டர் தான் எடுக்கும். எல்லா நேரமும் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் இந்த விஷயத்தை. ஓகேங்களா? ஸோ அப்படி இந்த பையிங் ஆர்டர் எடுத்துருச்சுன்னா இங்கேருந்து இதை எடுத்துகிட்டு ரிவர்சல் ஆகலாம், இல்லை இதோட லோவில் இருந்து ரிவர்சல் ஆகலாம், இல்லை இதோட லோ எக்ஸ்ட்ரீம் லோ பாயிண்ட் வந்து ரிவர்சல் ஆகலாம், இதனால் ரிவர்சல் ஆகலாம். அப்போது மார்க்கெட்டோட ட்ரெண்டு லோயர் ஹெடோட ஃபார்மேஷன் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகிற வரைக்கும் எப்போனாலும் மார்க்கெட் என்ன ஆகலாம், ரிவர்ஸ் ஆகிட்டு மேலே போயிடலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த கண்டிஷனில் ஃபஸ்ட்டு இந்த லோக்கில் பிரேக் அவுட்டு கண்டிப்பாக இது வந்து ஸ்ட்ரக்சராக மேக் பண்ணுற பேஸு. திரும்ப பார்த்தீங்கன்னா இன்னொரு கேண்டில் இதுக்குள்ளேயும் மார்க்கெட் பேஸு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா பேஸ், அது வந்து ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், இதோட லோ பாயிண்ட் இதோட க்ளோஸ் பாயிண்ட் சேம் பாயிண்ட் இருக்குது, அதனால் இதுவும் பேஸ் தான். அப்போ மார்க்கெட்டுங்கிறது என்ன நடக்கலை, எனக்கு எந்த விதமான லோயர் ஹெட் ஓவர்லோ ஃபார்மேஷன் அது நடக்கவே இல்லை. அப்போ இந்த லோயர் ஹெட் ஓவர்லோ ஃபார்மேஷன் நடக்காதனால நான் என்ன பண்ணுறேன், எவ்ரி டைம் மார்க்கெட் ஒரு லோ பிரேக் அவுட் பண்ணால் 1 மினிட்டோட ஸ்ட்ரக்சர் எடுத்து நான் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருப்பேன், ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்படி ஃபோக்கஸ் பண்ணும்போது இது ஃபுல்லாக சிங்கிள் ஸ்ட்ரக்சர் நம்ம ஃபஸ்ட்டே சொல்லியாச்சு. அப்போ இந்த சிங்கிள் ஸ்ட்ரக்சரில் என்ன பண்ணியாச்சு, நம்ம 1 மினிட்டோட ஸ்ட்ரக்சர் ட்ரா பண்ணேன். ஸோ இது வந்து மைனர் ஸ்ட்ரக்சருங்கிற வேர்ட் நம்ம யூஸ் பண்ணோம். ஓகேவா? ஸோ இந்த மைனர் ஸ்ட்ரக்சர் நம்ம ட்ரா பண்ணி வச்சுக்கிட்டோங்க இவ்வளோ தூரம். இப்போது இந்த பர்டிகுலர் பிளேஸுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா லோக்கல் விக்கி பேருக்கு பாடி க்ளோஸ் ஆகலை. ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் என்ன பண்ணிட்டான், ஒரு அப்பர் பிரேக் அவுட்டு. இது வந்து பேட்டர்ன் நாட் ஸ்ட்ரக்சர். ஸோ ஸ்ட்ரக்சருக்கும் பேட்டர்னுக்கும் வித்தியாசம் இருக்குது. லோயர் ஹெட் லோவர் லோ ஃபார்மேஷனில் வரக்கூடிய இந்த மாதிரி ஒரு என் பேட்டர்ன் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஸ்ட்ரக்சரை மீன் பண்ணோம். பட் இந்த இடத்துல எனக்கு வந்தது அப்படிங்கிறது ஸ்டாப் ஹண்ட் பேட்டர்ன். ஸோ இதே நம்மளுக்கான ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ண ஏரியா. இதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஸ்டாப் ஹண்ட் அப்படிங்கிற வேர்டு சொல்கிறோம். தென் இந்த ஹை பாயிண்ட்டுக்கு மேலே மார்க்கெட் பாடி க்ளோஸ் ஆனாலும் இது வந்து ஒரு பக்காவான ரிவர்சல் பேட்டர்ன் ஃபார் 1 மினிட்டோட ஸ்ட்ரக்சர். இப்போ எகெயின் மார்க்கெட்டுக்கு வந்து டேப் ஆச்சுன்னா திரும்ப மேலே போக வாய்ப்பு இருக்குது. ஸோ எவ்வளோ தூரம் போகலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு டவுன் ட்ரெண்டில் வரக்கூடிய ஸ்டாப் கண்ட் ஆர் எஸ்எம்எஸ் பக்காவான ரிவர்சல் பேட்டர்ன். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த 5 மினிட்டோட ஸ்ட்ரக்சரை நான் எடுத்துக்கிறேன். இவ்வளோ பெரிய டவுன் ட்ரெண்டில் மினிமம் டிஸ்கவுண்ட் பேஸுக்கு போகிறதுக்கான சான்சஸாக கொடுக்கும். அப்போ இந்த ஹைலேருந்து லோக்கு நான் ஃபிபனாச்சி போட்டுக்கிறேன். அப்போ 0.5 22,453 தென் 480ங்கிறது தாராளமாக மார்க்கெட் போகக்கூடியது. ஓகேங்களா? அப்போ என்ன பண்ண, இங்கே நீங்கள் வந்து திரும்ப மார்க்கெட் டேப் பண்ணானா எஸ்எம் ஸ்டேட் என்ன பண்ணியிருக்கணும், தைரியமாக என்ட்ரி எடுத்துருக்கலாம். நம்மளுக்கு கண்டிஷன் தெரியும். இப்போ நிறையா எனக்கு அப்போ எனக்கு மார்க்கெட் டேப் ஆகவில்லை, மேலேயே போயிட்டானா இப்போ என்ன பண்ணேன். ஸோ எப்போயுமே ஒரு விஷயம் நான் திரும்ப சொல்லுவேன், ஒரு மார்க்கெட் உங்களோட ஓபி கொடுத்துட்டு டேப் ஆகாமல் ரிவர்ஸில் ஆச்சுன்னா என்ன பண்ண முடியாது, நம்மளுக்கு என்ட்ரி கிடையாது, என்ட்ரி எடுக்க முடியாது. ஓகேங்களா? அதை ஃபஸ்ட் நம்ம பிலீவ் பண்ணணும். எல்லாத்தையும் போய் ட்ரேடுங்கிறது நம்ம சொல்லவே கூடாது. ஓகேவா? ஸோ இப்போ போகிறதுனா நம்ம ட்ரேடு கிடையாது. கரெக்டாக அடுத்து 12 மணிக்கு பார்த்தீங்கன்னா டேப் ஆகிட்டானா, ஸோ இங்கே நம்மளுக்கான ட்ரேடிங் அப்படிங்கிறது மார்க்கெட் கொடுக்கும். ஸோ இது நம்மளுக்கான என்ட்ரி பாயிண்ட், இது கீழே ஸ்டாப் லாஸ், டார்கெட் மினிமம் டார்கெட் எங்கே சொல்லியிருக்கோம் நம்ம, இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு டார்கெட் வச்சுக்கலாம், கிட்டத்தட்ட ஒரு 61 பாயிண்ட்டு. பட் குறைஞ்ச நம்மளுக்கு எங்கே போகணும், அந்த 460 ரேஞ்சுக்கும் 480 ரேஞ்சுக்கும் இருக்கக்கூடிய இடம் தான் நம்மளுக்கு போகணும். அப்போ அந்த 1:18ங்கிறது தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார்
எஸ்எம்சி கான்செப்ட். ஓகேங்களா? அப்போ இந்த ஸ்மார்ட் மணி கான்செப்ட் ட்ரேடர் யாரெல்லாம் நீங்கள் மார்க்கெட்டில் இந்த ஒரு ட்ரேட் செட்டப்பை லைவ் மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளோட வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய சேனல் அப்படிங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா ஒரு எஜுகேஷனல் கண்டென்ட் தான். நம்ம இதை கொடுத்து ஒன்றுமே பண்ண போகிறதில்ல. இதனால் ஏன் அதை நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா புரிதல் வேணும். மார்க்கெட்டில் வந்து டெக்னிக்கல் அனலைசிஸில் எது நம்மளுக்கு ஃபேவராக இருக்கும். ஃபேவர் மீன்ஸ் லோ ரிஸ்க் ஹை ரிவார்ட் அக்யூரேசி, அது ஒன்று. ரெண்டாவது வந்து ஒரு ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜியில் வந்து விச் இஸ் ஈஸியஸ்ட் ஒன் தென் ஃபைனஸ்ட் ஒன்றுன்னு நம்மளுக்கு தெரியும். அதுக்கு தான் நம்ம ஹெச்எல்சி ஸ்னைப்பர் 2 கொடுத்தாச்சு. ஓகேங்களா? ஓகே, அப்போ மார்க்கெட் கீழே வந்ததுக்கான ரீசன் காலையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஹெச்எல்சி ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி கிடச்சிருந்ததுன்னு. தென் மாலை போனக்கான ஆப்பர்ச்சுனிட்டி என்னங்கிறது நம்ம எதில் சொல்லி கொடுத்துட்டோம், ஸ்மார்ட் மணி கான்செப்ட் சொல்லி கொடுத்துட்டோம். ப்ரோ அப்போ நீங்கள் எது ப்ரோ யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அது என்னோட மார்னிங் மைண்டு தாங்க. ஸோ ஸ்ட்ரக்சர் எது எனக்கு ஃபேவராக இருக்கோ, ஸ்ட்ரக்சர் ஃபேவராக இருந்துச்சுன்னா நான் எஸ்எம்சி போவேன். இல்லை ஸ்ட்ரக்சரை வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு, ஃபைன் பண்ண முடியலன்னா நான் ஹெச்எல்சி போயிடுவேன். இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் வந்து 2 விதமான ஸ்ட்ராட்டஜி யூஸ் ஸ்ட்ராட்டஜிங்கிறது ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி தான். இது வந்து பியூரான ஒரு டெக்னிக்கல் அனலைசிஸ். ஓகேங்களா? ரெண்டுமே காம்போவாக கிடைக்கும் போது பயங்கரமான அக்யூரேசி இருக்கும். இது என்னோட ஓன் ஸ்ட்ராட்டஜி, ஓன் செட்டப்பு. ஸ்மார்ட் மணி கான்செப்ட் நமக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஓகேங்களா? அப்போ மேலே இருந்து இவ்வளோ தூரம் விழுந்தான இல்லை ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலன்னா கண்டிப்பாக கிடச்சிருக்கு. ஸோ அதையும் நான் எக்ஸ்பிளைன் கொடுத்துட்றேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோவில் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க நிறைய பேர் SCCFன்னு. ஸோ அதில் 2 பீப்புள்ஸ் தான் பார்த்தீங்கன்னா கரெக்டான கமெண்ட் பண்ணாங்க. ஸோ அவங்கவுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டெலகிராமில் டெக்ஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நந்தகுமார்னு ஒருத்தர், வினோத்குமார் ஆக்சுவலாக இவங்க 2 பேருமே நாளையோட லைவில் நீங்களும் கண்டிப்பாக இருப்பீங்க. ஓகேங்களா? நான் லிங்க் நாளைக்கு ஷேர் பண்ணிடுவேன். ஸோ இந்த ஒரு சிங்கிள் கேண்டில் கண்டினியூ ஃபார்மேஷன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் கொடுத்துட்டான். பிரேக் அவுட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த ஹைட்டில் ஃபிபனாச்சி போடுவோம். 0.5 0.600 ரேஷியோவில் வந்து 3 மினிட்டில் வந்து செக் பண்ணுவோம். இந்த 3 மினிட்டில் ஒரு ஆப்போசிட் கலர் கேண்டர் இருந்துச்சு. அந்த ஆப்போசிட்டை அதுக்கப்புறம் நம்ம மேக் பண்ணுவோம். ஆல்சோ ஹைவிக்கு கூட எனக்கு ஃபுல்லாக லிக்விடிட்டி இருக்குது. அப்போ கண்டிப்பாக என்ன பண்ணோம், இந்த ஓவரால் ஸ்ட்ரக்சரில் 1.6 நமக்கு போகும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பிளேசஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு ட்ரெண்டு பேஸ்டு எடுத்து 1 2 3 அப்படின்னு வச்சிங்கன்னா மினிமம் 1.6 இந்த இடத்துல வரைக்கும் போயிருக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளுடைய ப்ராப்பரான என்ட்ரி பாயிண்ட்டு. அப்போ ஏன் இங்கேருந்து ரிவர்சல் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா எவ்ரி டைம் நீ ஒரு லோவை பிரேக் அவுட் பண்ணும்போது மார்க்கெட்டுங்கிறது எப்போனாலும் என்ன பண்ணலாம், இது மாதிரி 1 மினிட்டோட ஸ்ட்ரக்சர் பேரிஸ் ஆகிட்டு ரிவர்சல் ஆகிறதுக்கான வாய்ப்பாக இருக்கலாம். அதான் நடந்திருக்கு. ஸோ ஃபுல் டார்கெட் போகிறதுக்கு முன்னாடி ரிவர்சல் ஆகிறதுக்கான காரணம் என்னங்கிறது தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஓகேங்களா? ஸோ இதான் என்னோட ஓவரால் போஸ்ட் மார்க்கெட் தென் லைவ் மார்க்கெட் வீடியோ. ஓகேங்களா? ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணுறனால என்ன நடக்கும், கண்டிப்பாக நிறைய பேருக்கு இந்த வீடியோ போய் சேரும். அவங்களுமே ஓகே எப்படி ஒரு டெக்னிக்கல் அனலைசிஸ் ஸ்மார்ட் மணி கான்செப்ட்டை லைவ் மார்க்கெட்டில் பார்க்குறது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி, ஈஸியஸ்ட் ஒரு ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி, வெறும் 2 ஸ்ட்ரைக்கு அதை வச்சு எப்படி ட்ரேட் பண்ணுறது அவங்களும் லேர்ன் பண்ணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். தேங்க்யூ. வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.